ஓகே சார். குட் மார்னிங். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம சாலிடிஃபிகேஷன் டைம் ஆஃப் அ காஸ்டிங் எல்லாம் பார்த்துருப்போம். 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த டாபிக் அதோட முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது கடைசி டாபிக் ஆஃப் காஸ்டிங், அதாவது ரைசர். ஸோ ரைசர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மோல்டு கேவிட்டி இப்படி இருக்கு, இதில் வந்து இந்த இடத்த தான் ரைசர்ன்னு சொல்லுவோம், அப்படிதானே? இது கேட், இந்த வழியாக ஸ்க்ரூ வழியாக வருது. ஓகே, இது மோல்டு கேவிட்டி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், என்னது, இந்த மோல்டு கேவிட்டியில் வந்து சாலிடிஃபை ஆகிற டைமில் வந்து ஷ்ரிங்கேஜ் நடக்கும். ஸோ இந்த ஷ்ரிங்கேஜை வந்து கவுண்டராக்ட் பண்ணுறதுக்கு இதில் இருந்து ஃப்ளூயிட் மோல்டன் மெட்டல் வந்து இதுக்கு சப்ளை ஆகும். எவ்வளோ ஷ்ரிங்க் ஆகுதோ, வால்யூம் இதுக்கு எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு மோல்டன் மெட்டீரியல் வந்து இதில் சப்ளை பண்ணும், பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இதுக்கு தான் ரைசர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷ்ரிங்கேஜ் லாஸஸை வந்து குறைக்கிறதுக்கு தான் ரைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த ரைசரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரைசருடைய ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும்? டு சப்ளை molten metal to prevent shrinkage, defect in mold cavity. Okay, mold cavity. mold cavity. So riser வந்து ரைசர்ல இருக்கக்கூடிய மெட்டல் வந்து காஸ்டிங் மெட்டீரியல் கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் கூல் ஆகும். ஓகே, அது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஓகே. ஸோ ரைசருடைய மெட்டீரியல் வந்து காஸ்டிங் மெட்டீரியல் கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் கூல் ஆகணும். ஸோ இதனால ஐடியல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியல் ஷேப் ஆஃப் ரைசர் ஷேப் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கணும். ஸ்பெரிக்கலா இருந்தா அதுல உள்ள இருக்கக்கூடிய மோல்டன் மெட்டீரியல் வந்து லிக்விட் ஸ்டேட்ல நிறைய நேரத்துக்கு இருக்கும். ஓகே. ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்துச்சுன்னா இதுக்கு சென்டர்ல இருக்கக்கூடியது லிக்விட் மெட்டீரியல் நிறைய டைம் லிக்விட் ஃபேஸ்லயே இருக்கு. ஓகே. இதுக்கு தான் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. ஓகே. ஸ்பெரிக்கலுக்கு தான் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா, மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கக்கூடிய ஷேப் வந்து ஸ்பியர். ஓகே, ஸ்பெரிக்கல் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே. ஸோ ஆனா ஐடியல் ஷேப் இதை நீங்க கரெக்டா இது மோல்டு கேவிட்டிக்கு கரெக்டா மேல வைக்க முடியுமா? முடியாது, கஷ்டம். ஓகே. ஸ்பேரை வந்து மேல வைக்க முடியுமா? முடியாது, கஷ்டம். ஓகே. பிளஸ் சென்டர்ல தான் மோல்டன் மெட்டீரியல் இருக்கும். சுத்தி இருக்கிறது எல்லாமே சீக்கிரமே இந்த சைட்ல இருக்கிற ஃபுல் லேயருமே சீக்கிரமா சாலிடிஃபை ஆயிடும். ஸோ இந்த இடம் அடைஞ்சிடும். ஓகே. இந்த இடம் கீழே இருக்கிற பாயிண்ட் சாலிடிஃபை ஆகி அடைஞ்சிரும். ஸோ சென்டர்ல இருக்கிற மோல்டன் மெட்டீரியல் அப்படியே இருக்கும், அது ஃப்ளோ இருக்குன்னு வழியே அடைச்சிரும் இந்த இடத்துல சீக்கிரமா சாலிடிஃபை ஆனது. ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து நம்ம ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றது இல்லை. மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா இதுக்கு தான் அதிகமா இருக்கு, பட் practically not used. ஓகே. ஸோ ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா ரைசரோடைய ஐடியல் ஷேப் வந்து ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா சிலிண்ட்ரிக்கலா இருக்கு. நெக்ஸ்ட் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ரைசரோடைய ப்ராக்டிக்கல் ஷேப் வந்து சிலிண்ட்ரிக்கலா இருக்கும்.
Okay, shape of the riser. So இவ்வளவுதான் ரைசர்ல இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐடியல் ஷேப் ஆஃப் ரைசர் வந்து மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கணும். மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்கொயர்ல இருக்கு. ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா அதை யூஸ் பண்ண முடியாது, அதனால நம்ம சிலிண்ட்ரிக்கலுக்கு மாற்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ரைசர். டைப்ஸ் ஆஃப் ரைசர் ரெண்டு டைப் இருக்குப்பா. ஓகே, ஒன்று வந்து சைடு ரைசர், இன்னொன்று வந்து டாப் ரைசர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைடு ரைசர் எப்படி இருக்கும்? சைடு ரைசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோல்டு கேவிட்டி இருக்குன்னா, மோல்டு கேவிட்டி இப்படி இருக்குன்னா இந்த ஷேப்ல இருக்கும். இதுதான் சைடு ரைசர். ஓகே, இந்த ஷேப்ல இருக்கும். சைடுல வந்து ரைசர் வைக்கிறாங்க. சைடுல வந்து ரைசர் வச்சாங்கன்னா இதுதான் சைடு ரைசர். ஓகே, இதோட ஏரியா என்னவா இருக்கும்? இந்த ஏரியா 5/4 d², இந்த ஏரியா 5/4 d², இந்த ஏரியா 5dh. ஸோ இந்த ஹைட் வந்து h தானே, இந்த ஹைட் வந்து h. ஓகே, h. ஸோ 5dh. ஸோ இதோடைய சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா is equal to 2 into 5/4 d² plus 5dh. இதை கம்பேர் பண்றப்போ நெக்ஸ்ட் வந்து டாப் ரைசர். ஓகே, டாப் ரைசர் எப்படி இருக்கும்? மோல்டு கேவிட்டி இப்படி இருந்துச்சுன்னா மோல்டு கேவிட்டிக்கு டைரக்டா மேலே இருக்கும் ரைசர், டைரக்டா மேலே இருக்கும். ஓகே, டைரக்டா மேலே இருக்கும். ஸோ இந்த ஏரியா சிலிண்டர் தானே 5/4 d², இதுக்கும் ஹைட் வந்து h. ஸோ 5dh. ஸோ இதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்கும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 5/4 d² plus 5dh. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ரைசர்ல எந்த ரைசர் வந்து நமக்கு ஐடியலா இருக்கும்? எந்த ரைசர் மோர் எஃபெக்டிவா இருக்கும்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெண்டு ரைசர்ல எந்த ரைசர் எஃபெக்டிவா இருக்கும் காஸ்டிங் டைம்ல? சைடு ரைசரா, டாப் ரைசரா? மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கக்கூடிய ரைசர். வெரி குட். மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா இதுல இருக்கு, டாப் ரைசர். ஓகே, குட் டேனியல், குட். நெக்ஸ்ட், ஓகே, டாப் ரைசர் தான். டாப் ரைசருக்கு மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. ஸோ இதுக்கு மினிமம் இருக்கிறதுனால மேக்சிமம் டாப் ரைசர் தான் நம்ம மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிற ரைசர் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் யூஸுக்கு பண்ணணும். ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா மினிமமா இருக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா மினிமமா இருந்தால் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக நடக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக நடந்தால் தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மோல்டன் மெட்டீரியல் அதே மோல்டன் ஸ்டேட்ல இருக்கும், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தான் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ணும். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமம் கண்டிஷன் எப்படி இருக்கணும்னு பார்க்க போறோம். ஆப்டிமம் கண்டிஷன் ஃபார் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆப்டிமம் condition for minimum surface area. Optimum condition for minimum surface area. Optimum condition for minimum surface area and maximum
solidification. Time, maximum solidification time in case of cylindrical riser. In case of cylindrical riser. Okay. So optimum condition எப்படி இருக்கும்? ஓகே, எந்த டைமென்ஷன்ல வந்து நமக்கு ஆப்டிமம் கண்டிஷன் கிடைக்குது, எந்த மாதிரி ஷேப்ல அந்த சிலிண்டர்னாலும் சிலிண்டருக்கு என்ன மாதிரி ஹைட் கொடுக்கலாம், என்ன மாதிரி டயாமீட்டர் கொடுத்தா ஆப்டிமமா வந்து நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும், ஆப்டிமமா வந்து நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா மினிமமாகவும் சாலிடிஃபிகேஷன் டைம் மேக்சிமமாகவும் கிடைக்கிறதுங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஃபார் சைடு ரைசர் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் சைடு riser, first case for side riser diagram பார்த்திருப்பீங்க தானே. so side riser mold cavity இப்படி இருக்கும், சைடுல போய் இப்படி இருக்கும். ஓகே, சைடு ரைசர் இப்படி தான் இருக்கும். ஓகே, சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஓகே, சைடு ரைசரோட ஏரியா என்னது? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 into pi by 4 d square plus pi dh, pi dh, pi by 4 d square into pi dh. Volume என்னது? Volume of a cylinder, volume same as volume of cylinder. Okay, pi by 4 d square h. Okay, so இதோடைய இதுல வந்து டைரக்டா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த வால்யூம்ல இருக்கிறத ஹெச்க்கு போட போறோம். ஓகே, இந்த ஹெச் இருக்கு, ஹெச் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஈக்குவேஷன்ல வந்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4v by pi d ஸ்கொயர்னு மாத்தலாமா? மாத்தலாம். ஓகே, இந்த ஹெச்சை தூக்கி இந்த ஹெச்ல போட்டுரும். ஓகே, ஸோ 2 into pi by 4 d ஸ்கொயர் plus pi d 4 pi dv by pi d. okay, so இந்த 2 cancel ஆயிடும். pi by 2 d square plus pi by 4 d square plus 4 v by d, 4 v by d. so maximum minima condition க்கு என்ன பண்ணனும்? differentiate பண்ணனும். okay, differentiating with respect to d. okay, maximum diameter condition கண்டுபிடிக்கிறதுக்கு differentiate பண்ணுவோம் maximum minima. so dA by d வச்சு differentiate பண்றோம். so differentiate பண்ணா என்ன கிடைக்கும்? so இந்த equation தான். ஓகே, இந்த ஈக்குவேஷன் ஏரியா ஈக்குவேஷன் தானே, ஏரியா ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்றோம். பண்ணா என்ன கிடைக்கும்? 2 pi d by 2 plus 2 pi d by 2 plus 4 minus 4v by d square. இது என்ன கிடைக்கும்? ஆமா, 2 cancel out ஆயிடும். ஓகே, ஓகே, is equal to 0 தானே? 0 தானே மேக்ஸிமம் கண்டிஷன்னா, மேக்ஸிமம் மினிமம் கண்டிஷன்னா 0க்கு ஈக்குவலா ஈக்குவேட் பண்ணுவோம், டிஃபரன்ஷியேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். so pi d is equal to pi d minus 4v by d square is equal to 0. so pi d is equal to 4v by d square. so v is equal to pi by 4 d cube, 4 pi by 4 d cube. so again this is again volume ஒன்னு கிடைக்குது, volume of cylinder தான் இதுவும். ஓகே, வால்யூம் ஆஃப் சிலிண்டர்ல இதுல வந்து என்ன ஃபார்முலா இருக்கு? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? கம்பேரிங் வித்
volume of with equation number 1. Equation number 1. Equation number 1 is the volume of the riser with 1 na எப்படி வரும்? இதை வந்து எப்படின்னு எழுதலாம்? எப்படி எழுதலாமா? pi by 4 d square into d ன்னு போடலாமா? போடலாம். ஓகே, இல்லாட்டி நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, substituting the value of v ன்னு போட்டுக்கோங்க. Substituting v value in above equation. So pi by 4 d square h is the volume of cylinder. This is pi by 4 d cube. So h is equal to d. So maximum condition வேணும்னா உங்களுக்கு வால்யூம்ல வந்து height of the cylinder வந்து should be equal to the diameter of the cylinder. Okay, diameter of the cylinder இருந்துச்சுன்னா இது maximum optimum condition. இதுல வந்து maximum minimum surface area இருக்கும் plus அதே டைம்ல maximum solidification time கிடைக்கும். ஓகே, so next வந்து so this is the optimum condition. Okay, okay, fine. so இதே மாதிரி இப்போ வந்து இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. optimum condition for side riser h is equal to d. optimum இருக்கு இந்த கேஸ்ல. ஓகே, so next வந்து for top riser அனுப்பிச்சுக்கோங்க. அப்படியே இப்படிதானேப்பா இருக்கும். ஆமா, இது டாப் ரைசர். ஓகே, இதுக்கும் அதே மாதிரி ஹெச் வைக்கும். ஸோ இதோட ஏரியா என்னவா இருக்கும்? pi by 4 d ஸ்கொயர் ஒரு சைடில் இருக்குது. pi by 4 d ஸ்கொயர், இந்த ஏரியா pi d h. ஸோ இந்த 2 வராது. pi by 4 d ஸ்கொயர் வரும். ஓகே, ஸோ வால்யூம் அதே தான், pi by 4 d ஸ்கொயர் h தான் வரும். ஸோ இதே மாதிரி ஈக்குவேஷன்ல திருப்பியும் போடுறோம். திருப்பி போட்டால் இது வரும். இந்த இடத்துல 2 வராது. மறுபடியும் இந்த இடத்துல 2 வராது. ஓகே, pi by 4 d ஸ்கொயர் தான் வரும். ஸோ இந்த இடத்துல pi by 4 d ஸ்கொயர் 2 வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ்ல என்ன ஆகும்? டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 கீழே 4 இருக்கும். அடிபட்டு என்ன வரும்? pi d by 2 வரும். ஸோ இங்க pi d by 2, pi d by 2. ஸோ இங்கேயும் pi d by 2. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? இந்த 4 இது கூட மல்டிப்ளை ஆகும், d ஸ்கொயர் இது கூட மல்டிப்ளை ஆகும், pi by 8 d கியூப்னு ஆயிடும். pi by 8 d கியூப்னு ஆயிடும். ஸோ அகைன் கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன வரும்? இந்த சைட்ல வந்து pi by 8 d கியூப் இருக்கு. ஸோ இங்க வந்து h 4ம் 8ம் 2 ஆயிடும். ஓகே, h is equal to d by 2. ஸோ சைட் ரைசரோடைய டாப் ரைசரோடைய ஆப்டிமம் கண்டிஷன் என்ன இருக்கும்? ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் வந்து நீங்க டிசைன் பண்றப்போ அதோடைய டயாமீட்டர் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அந்த டயாமீட்டர்ல பாதி தான் ஹைட் எடுக்கும். இதுதான் இதோடைய ஆப்டிமம் கண்டிஷன். ஸோ சைட் ரைசருக்கு h is equal to d ஆப்டிமம் கண்டிஷன். டாப் ரைசருக்கு h is equal to d by 2. ஸோ சிம்பிள் வேரியேஷன். இந்த ஏரியாவை மாற்றினா மட்டும் போதும், உங்களுக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஆப்டிமம் கண்டிஷன் d by 2. ஓகே,
ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கூலிங் கேரக்டரிஸ்டிக். கூலிங் கேரக்டரிஸ்டிக். கூலிங் கேரக்டரிஸ்டிக். ஓகே, கூலிங் கேரக்டரிஸ்டிக்னா என்ன? எவ்வளோ டைம்ல ஃபர்ஸ்ட் வந்து V by A னா என்னன்னு பார்த்தோம். அன்னைக்கு டோரினோஸ் ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தோம்ல. V by A the whole square வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்? நம்ம வந்து சாலிடிஃபிகேஷன் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா A by V. ஸோ A by V யோடைய வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அவ்வளோக்கு சீக்கிரமா அந்த காஸ்டிங் வந்து கூல் ஆகுதுன்னு அர்த்தம். A by V ரேஷியோ. ஏன்னா என்னது? ஏரியா, வினா வால்யூம். ஓகே, ஸோ V by A என்ன ஷோ பண்ணிச்சு? சாலிடிஃபிகேஷன் டைம் எவ்வளோ? V by A வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிடிஃபிகேஷன் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லிட்ரலி இதோட மீனிங் என்னது? சாலிடிஃபிகேஷன் டைம் கூடிச்சுன்னா என்ன அர்த்தம்? நிறைய நேரம் அந்த காஸ்டிங் லிக்விட் ஃபேஸ்லேயே இருக்கு, சாலிடிஃபை ஆகலை. ஸோ அதே மாதிரி இந்த இது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடைய உல்டா ரேஷியோ. ஓகே, உல்டா ரேஷியோ இது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கூலிங் வந்து சீக்கிரமா ஆகுது. கூல் சீக்கிரமா ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? கூல் சீக்கிரமா ஆகுதுன்னா சாலிட் ஸ்டேட்டுக்கு சீக்கிரமா வருது. ஸோ இதோடைய சாலிடிஃபிகேஷன் டைம் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். அதோடைய இன்வெர்ஸ் ரேஷியோ தான் கூலிங். ஓகே, இது சாலிடிஃபிகேஷன் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது. இது வந்து கூலிங் கேரக்டர். A by V னா கூலிங் கேரக்டர். இதோட ரேஷியோ வச்சு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா எவ்வளோ சீக்கிரமா ஒரு மெட்டல் கூல் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஆப்டிமம் கண்டிஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமம்னா ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தானே இருக்கணும். ஸோ டாப் சைடு ரைசர். ஓகே, சைடு ரைசர் டாப் ரைசர் ரெண்டோடைய கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆப்டிமம் கண்டிஷன்ல என்னவா இருக்கும்? டாப் ரைசர் அட் ஆப்டிமம் கண்டிஷன் at optimum condition. இது ரெண்டோடைய கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது ரெண்டோடதும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ A by V. A by V ன்னா என்னது? ஏங்கிறது 2 pi by 4 d square side ரைசர் இருக்கு plus 5d head whole thing divided by entire thing divided by 5 by 4 d square head. இதுதானப்பா? whole thing divided by 5 by 4 d square head. Okay. So H is equal to D. இதோடைய ஆப்டிமம் கண்டிஷன் என்னது? H is equal to D. H is equal to D சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா உங்களுக்கு H is equal to D சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 5 by 2 D square plus 5D square by 5 by 4 D cube. 5 by 4 D cube. So என்ன வருது?
என்ன வருதுப்பா இதுக்கு? சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா வேல்யூ என்ன வருது? a by v வேல்யூ உங்களுக்கு pi, so 3 pi d square by 2 entire thing divided by pi d cube by 4. okay, so இதை cross multiply திருப்பி டிவிஷன்ல இருக்கு, டிவிஷன்ல இருக்கிறத மேலே போனா ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ என்ன வரும்? a by v வந்து ரேஷியோ என்ன வரும்? 3 pi d square by 2 into 4 by pi d cube. okay, 2, so 6 pi d square இதுவும் அடிபட்டுரும். so 6 by d. so a by v ஆப்டிமம் கண்டிஷன்ல சைடு ரைசருக்கு 6 by d வருது. ஓகே, 6 by d வருது. ஓகே, ஆப்டிமம் கண்டிஷன்ல சைடு ரைசருக்கு 6 by d வருது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் criteria. ஓகே, 6 by d. ஓகே, இது வருது. ஸோ next ஓகே, next டாப் ரைசர். டாப் ரைசர்ல ஏரியா மட்டும் மாறும். ஏரியா வந்து இந்த 2 போயிடும். இந்த 2 போய் அதுக்கப்புறம் ஆப்டிமம் கண்டிஷன் என்ன இருக்கும்? h is equal to d by 2. h is equal to d by 2. ஸோ இந்த இடத்துல 5 by 4 வரும். ஏன்னா இங்க இருந்த ஒரு 2 எடுத்துட்டோம். 2 எடுத்ததுனால 5 by 4 வரும். ஓகே, அதே மாதிரி இங்க pi d h இருந்துச்சு. h இருந்த இடத்துல d by 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கேயும் d ஸ்கொயர் h இருந்த இடத்துல d by 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி 2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் நமக்கு? 2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 pi d square by 4 plus pi d square. okay, whole thing divided by pi by 4 d square, sorry d cube, pi by 8. okay, 8 4 அடிபட்டுரும். ஸோ இது வந்து 2 ஆயிடும். ஓகே, இங்க 3 இருக்கு, 3 மேலே வந்துடும். ஸோ இது 3 pi d square by ஒன்றும் வராதுங்க. இந்த இடத்துல 2 இருக்கு. ஸோ இந்த 2 மேலே போயிடும். 2. ஓகே, ஸோ இந்த 2 pi d ஸ்கொயரும் ஆட் ஆகுமா? 3 pi d ஸ்கொயர் பை ஒன்றும் இல்லை 1 வரும் இன்டூ 2 by pi d cube. ஸோ 6 by அதே மாதிரி தான். ஸோ சேம். ஓகே, சேம் 6 by d தான் வரும். ரெண்டுக்கும் கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் எவ்வளோ வரும்? 6 by d வரும். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க சைடு ரைசர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு h is equal to d வச்சு என்ன கிடைக்குதோ, என்ன கூலிங் எஃபெக்ட் கிடைக்குதோ, என்ன சாலிடிஃபிகேஷன் தான், என்ன எஃபெக்ட் கூலிங் எஃபெக்ட் கிடைக்குதோ அதே தான் h is equal to d by 2 போட்டு நீங்க டாப் ரைசர்ல பண்ணா கிடைக்க போகுது. ஓகே, ரெண்டுமே சேமா தான் இருக்க போகுது. கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெண்டுக்குமே ஆப்டிமம் கண்டிஷன்ல சேமா இருக்க போகுது. ஸோ அதுதான் ஆப்டிமம் கண்டிஷன். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோ. ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா லைட்டா இப்படி எழுதி வச்சுக்கோங்க. சைடு ரைசர். ஓகே, சைடு ரைசருக்கு வந்து ஆப்டிமம் கண்டிஷன் h is equal to d. ஓகே, h is equal to d. அதுக்கப்புறம்
A by V வந்து 6 by D. Top riser வந்து H is equal to D by 2. A by V வந்து 6 by D. So இது 1 மார்க்ல கேட்பாங்க. இந்த இது வந்து optimum condition cooling character. So optimum condition for side riser, top riser கேட்பாங்க. ஓகே, 1 மார்க்ல வரும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டும் முக்கியம். ஓகே, so next வந்து சில methods to improve the performance of riser. Okay, method to increase performance of riser. So இதுல வந்து first method so by considering cooling characteristics. Okay, so by considering cooling characteristics. So okay, so A by V of casting should be A by V of riser. So என்னப்பா வரும்? இது வரைக்கும் கவனிச்சதுல உங்களுக்கு இது கரெக்டா கவனிச்சீங்கன்னா இது சொல்ல தெரியும் உங்களுக்கு. கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காஸ்டிங் வந்து எப்படி இருக்கணும்? லெஸ் தென் இருக்கணுமா, ஈக்குவலா இருக்கணுமா, கிரேட்டர் தென்னா இருக்கணுமா ரைசரோட? கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காஸ்டிங் வந்து லெஸ் தென்னா இருக்கணுமா, கிரேட்டர் தென்னா இருக்கணுமா, ஈக்குவல் டுவா இருக்கணுமா காஸ்டிங்? கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காஸ்டிங். ரிப்ளை பண்ணு. கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் கான்செப்ட் புரிஞ்சவங்க கரெக்டா சொல்லுவாங்க. குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க யாராச்சும். ஏரியா பை வால்யூம், அது ஒரு க்ளூ கொடுத்தாச்சு. ஏரியா பை வால்யூம் எது சீக்கிரமா கூல் ஆகும்? இப்போ கமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் டைப் பண்ணுங்க. காஸ்டிங் எது சீக்கிரமா கூல் ஆகும்? காஸ்டிங். வெரி குட். காஸ்டிங் வந்து சீக்கிரமா கூல் ஆகணும். வெரி குட் லக்ஷ்மி. ஓகே, ஸோ காஸ்டிங் வந்து சீக்கிரமா கூல் ஆகணும். சீக்கிரமா கூல் ஆகணும்னா ஏயோட வேல்யூ எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணுமா, கம்மியா இருக்கணுமா? காஸ்டிங் வந்து சீக்கிரமா கூல் ஆகணும்னா ஏயோட வேல்யூ ஹையா இருக்கணும். வெரி குட் டேனியல். ஹையா இருக்கணும். ஹையா இருக்கணும் தானே? அப்போ கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காஸ்டிங் ரைசரோட எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தென்னா இருக்கணுமா, லெஸ் தென்னா இருக்கணுமா, ஈக்குவல் டுவா இருக்கணும்? வெரி குட் லக்ஷ்மி சுந்தர். வேற எதிர்பார்க்க? ஓகே, சிவசுப்ரமணியம். கான்செப்ட் புரிஞ்சது இல்லை உங்களுக்கு? ஸோ காஸ்டிங் வந்து சீக்கிரமா கூல் ஆகணும். ரைசர் வந்து காஸ்டிங்கோட கம்மியா டைம் வந்து அதிகமா எடுக்கணும். ஓகே, ஸ்லோவா கூல் ஆகணும். அப்பந்தான் அதோடைய பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும். இப்படி இப்போ காஸ்டிங் மோல்டு கேவிட்டி இருக்கு. ஓகே, மோல்டு கேவிட்டி இப்படி இருக்குப்பா.
ஓகே, ஃபர்ஸ்ட்ல வந்து கூல் ஆக வேண்டியது மோல்டு கேவிட்டி, ரெண்டாவது தான் ரைசர் வந்து கூல் ஆகணும், செகண்ட்ல தான் ரைசர் வந்து கூல் ஆகணும். ஏன் ரைசர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே எல்லாம் நிரம்பி கூல் ஆகி எங்க சாலிடிஃபை ஆயிடுச்சுன்னா இதோட ஷ்ரிங்கேஜ் யாரு பேலன்ஸ் பண்ண போறான்? இது ஷ்ரிங்க் ஆகும்லப்பா, இது கூல் ஆகி ஷ்ரிங்க் ஆகுறப்போ இதுல இருந்து மோல்டன் மெட்டீரியல் இதுக்கு சப்ளை பண்ணணும் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு. ஸோ இதுவே ஃபர்ஸ்ட்ல கூல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காஸ்டிங்க்கு என்ன யூஸ்? காஸ்டிங் கூல் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு எங்க இருந்து மெட்டல் கிடைக்கும்? கிடைக்காதுல்ல. ஸோ இது லாஸ்ட்ல கூல் ஆகிட்டீரணும், இது வந்து ஃபர்ஸ்ட்ல கூல் ஆகும். ஸோ அதுதான் கூலிங் கேரக்டரிஸ்டிக் ஷுட் பி கிரேட்டர், கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காஸ்டிங் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ரைசர். ஸோ இது உங்களுக்கு சொல்லியதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா A/V ரேஷியோ, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல கூல் ஆகும், ஏரியா அதிகமாயிடுச்சுன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும், ஹீட் டிரான்ஸ்ஃபர் அதிகமாயிடுச்சுன்னா கூலிங் வந்து சீக்கிரமா நடக்கும். ஸோ இதுக்கு கிரேட்டர் ஏ இருக்கணும். ஓகே, காஸ்டிங் சீக்கிரமா கூல் ஆக்கணும், நம்ம ரைசர் பைய கூல் ஆக்குனா போதும், மெதுவா கூல் ஆக்குனா போதும். ஓகே, ஸோ ரைசரை வந்து மெதுவா கூல் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் வழிகள்னு கேட்டா மெத்தட்ஸ் டு இன்க்ரீஸ். ஓகே, மெத்தட்ஸ் டு இன்க்ரீஸ் ரைசர் பர்ஃபார்மன்ஸ், ரைசரோடைய கூலிங்க லேக் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ரைசர் வந்து எப்பவுமே லிக்விட் ஃபார்ம்ல இருக்கணும், காஸ்டிங் சாலிடிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் ரைசர் சாலிடிஃபை ஆகணும். முதல்ல ஆயிடுச்சுன்னா அந்த ரைசரோடைய ஃபங்க்ஷனே போயிடுச்சு, பர்பஸே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே, ஸோ இதோடைய ரைசர் டாப்ல இருக்கு. ஓகே, ரைசர் டாப்ல இருக்கு, மோல்டிங் கீழே. ஸோ இது சாலிடிஃபை ஆகாம இருக்கிறதுக்கு, சீக்கிரமா சாலிடிஃபை ஆகாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன பண்ணலாம்? சுத்தி இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னால ஃபர்ஸ்ட் கேஸ்ல எப்படி சுத்தி இதோட ஹீட் டிரான்ஸ்ஃபரை குறைக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் லாஸஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இதை சுத்தி இன்சுலேட்டிங் மெட்டீரியலை போடலாமா போடக்கூடாதா? போட்டா இதோடைய ஹீட் டிரான்ஸ்ஃபர் கம்மியாகும். ஹீட் டிரான்ஸ்ஃபர் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? இது வந்து சாலிடிஃபை ஆகுறது ஸ்லோவா சாலிடிஃபை ஆகும். ரைசரோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணுமா? என்ன கமெண்ட் கரெக்டா தெரியலையா? ரைசரோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாமா சார்ன்னு கேட்குறீங்களா? ஓகே, ரைசரோடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணா அதுதான் நான் ஆப்டிமம் கண்டிஷன் ஒன்று சொன்னேன்ல. ரைசரோடைய வால்யூம் வந்து சர்ஃபேஸ் ஏரியா மினிமமா இருக்கிறதுக்கு தான் ஸ்பெரிக்கலா இருக்கணும். ரைசரோடைய சர்ஃபேஸ் ஏரியா மினிமமா இருக்கணும்னா அதோடைய ஷேப் ஸ்பெரிக்கலா இருக்கணும். பட் நம்ம பிராக்டிக்கலா அப்படி யூஸ் பண்ண முடியாததுனால நம்ம என்ன பண்றோம்னா அது வந்து என்னென்னு பண்றோம், நம்ம சிலிண்ட்ரிக்கலா எடுக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல எடுக்கிறோம். அந்த சிலிண்ட்ரிக்கல்ல போன வாட்டி வால்யூம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டயமீட்டர் வச்சிருக்கீங்க நீங்க ரைசருக்கு. ஸோ இது தேவையில்லாம மெட்டல் வேஸ்டேஜ் தானே ஆகும். ஸோ அதுக்கு தான் ஆப்டிமம் கண்டிஷன் கண்டுபிடிச்சு நம்ம ஒரு டயமீட்டர் ஈக்குவல் டு சைட் ரைசருக்கு ஒரு ஆப்டிமம் கண்டிஷன் கண்டுபிடிச்சோம், டாப் ரைசருக்கு ஒரு ஆப்டிமம் கண்டுபிடிச்சோம். ஆப்டிமம் கண்டிஷன்ல வச்சுதான் நம்ம ரைசரை டிசைன் பண்ணுவோம். ஸோ ரொம்ப பெரிய வால்யூம் கொடுத்தா அது நமக்கு தேவையில்லை, மெட்டல் வேஸ்ட் தானே, மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுது இல்லை. ஸோ வால்யூமை ரொம்ப கூட்டி கொடுக்க கூடாது, அது எல்லாமே ஆப்டிமம் கண்டிஷன்ல தான் கொடுக்கணும். ஷ்ரிங்கேஜை பொறுத்து அந்த எவ்வளோ வால்யூம் வந்து ரைசருக்கு வைக்கணும்னு பிளான் பண்ணணும் நம்ம. ஓகே, ஷ்ரிங்கேஜ் வந்து எவ்வளோ ஆகுதோ இந்த கீழே மோல்டு கேவிட்டியில எவ்வளோ வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஷ்ரிங்கேஜ் ஆகுதோ
அந்த வால்யூத்துக்கு ஈக்குவலா தான் நம்ம ரைசரோட வால்யூம் வைக்கணும். ஓகே, அதோட அதுக்கு ஈக்குவலோ அது கூடயோ அதோட கொஞ்சம் கூட வைக்கலாம், அவ்வளவுதான். வால்யூமை சும்மா கண்மூடித்தனமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ என்ன வால்யூம் வைக்கிறீங்களோ அதோடைய கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைசருக்கு கம்மியாக இருக்கணும். எதோட காஸ்டிங்கோட. ஸோ இந்த மோல்டு கேவிட்டி இருக்குல்லப்பா, மோல்டு கேவிட்டிக்கு ஒரு A/V ரேஷியோ வரும். இந்த ரேஷியோவோட A/V ரேஷியோ ரைசருக்கு கம்மியாக இருக்கணும். இதுக்கு அதிகமாக இருக்கும் காஸ்டிங். அவ்வளோதான். ஓகே, வால்யூமை கண்மூடித்தனமா வால்யூமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஏரியாவையும் பாருங்க. ஏரியா தான் ஹீட் டிரான்ஸ்ஃபரை ஷோ பண்ண போகுது. ஓகே ஓகே, டவுட் கிளியர் ஆச்சா? இல்லாட்டி டைரக்டா கேளுங்க. ஓகே, ஓகே சார். ஓகே ஃபைன். Method 2. So insulating material போட்டா heat transfer losses கம்மியாகும். ஓகே, heat transfer losses கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? ஹீட்டை வந்து போகாம தடுக்கலாம். இல்லாட்டி செகண்ட் கண்டிஷன் என்ன பண்ணலாம்? ஹீட்டை வந்து ஆட் பண்ணலாம். கியூவை வந்து ஆட் பண்ணலாம். ஹீட்டை போகாம தடுக்கலாம். Q is equal to 0. 0னா இன்சுலேட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஹீட்டை ரைசருக்கு ஆட் பண்றோம். ஆட் எப்படி பண்ணுவோம்? மேல வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பண்றோம். ஓகே, ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல என்னது? கிராஃபைட்டும் தெர்மிட் மிக்சர். கிராஃபைட் யூசிங் கிராஃபைட் அண்ட் தெர்மிட் மிக்சர். தெர்மிட் மிக்சர் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெர்மிட் வெல்டிங்ல என்ன நடக்கும்? கெமிக்கல் ரியாக்ஷன் தானே பண்ணுவோம் நம்ம. அலுமினியம் வந்து அயன் ஆக்சைடு கூட அலுமினியம் வந்து அயன் ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அயனை வந்து டைரக்டா அந்த ட்ராக்கோடைய கிராக்ஸ்ல வந்து போடுற மாதிரி வரும். மெக்னீசியம் ரிப்பனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படிதானே? ஸோ தெர்மிட் மிக்சர் வச்சு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா என்னது? எக்ஸோதெர்மிக்னா ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும் சரௌண்டிங்க்கு. இது எண்டோதெர்மிக்னா ஹீட் வந்து சரௌண்டிங்ல இருந்து மிக்சருக்கு அப்சார்ப் ஆகும். சரௌண்டிங் டெம்பரேச்சர் குறையும். எக்ஸோதெர்மிக்ல சரௌண்டிங் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் வந்து மிக்சர்ல இருந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, so heat will be produced and is supplied to the liquid metal in the riser. So அப்படி இருக்கனால என்ன ஆகும்? ஸோ இதோட ஹீட் வந்து ஸ்பெஷலா சப்ளை ஆகுது. ஓகே, நம்ம ரைசர் இதுக்கு வந்து சப்ளை ஆகுது. இப்போ காஸ்டிங்க்கு ஹீட் சப்ளை ஆகாதா? காஸ்டிங் ஹீட் சப்ளை ஆகாது. காஸ்டிங் எங்க இருக்கும்? காஸ்டிங் இதுக்கு கீழே தானேப்பா இருக்கு. நீங்க மேல தானே இந்த ரியாக்ஷன் பண்றீங்க. ஸோ மேல இருந்து தானே ஹீட் இங்க இவ்வளவு தூரத்துக்கு வரும். ஸோ எந்த ஹீட்னாலும் ஹீட் இங்க மேல தான் ரியாக்ஷன் பண்றோம் நம்ம. ஸோ மேல இந்த இடத்துல தான் ரியாக்ஷன் நடக்கு. இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த இடத்துக்கு வரைக்கும் ஹீட் வரும். மிஞ்சி போனா இங்க வரைக்கும் வரலாம். ஸோ அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. ரைசருக்கு தான் ஃபுல் ஹீட்டும் மேக்சிமம் ஹீட்டும் சப்ளை ஆக போகுது. ஓகே, காஸ்டிங் கீழே தான் இருக்கும். டாப் ரைசர்ல மேலே தான் இருக்கும். சைட் ரைசர்னாலும் மேலே தான் இருக்கும். ஸோ மேலே இருந்தால் தானே இப்போ கீழே அந்த கிரேடியன்ட்ல பாயும், அந்த இது ஃப்ளோ நடக்கும். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கேஸ் என்ன பண்ணலாம்னா, ப்ரொவைட் பிளைண்ட் ரைசர். பிளைண்ட் ரைசர்னா என்ன? காஸ்டிங் எப்படி இருக்குன்னா, ரைசர் இப்படி இருக்கா, இந்த ரைசரே ஃபுல்லா சாண்டுக்குள்ளே
ஸ்டாண்டுக்குள்ளே ரைசரை போட்டு வச்சிருவோம். ரைசர் வந்து வெளியிலே தெரியாம இருக்கணும். ரைசரோடைய அவுட்லெட் வந்து வெளியில வராம இருக்கணும். ரைசரே ஃபுல்லா மோல்டிங் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம பண்ணி வச்சிருந்தோம்னா அது வந்து பிளைண்ட் ரைசர். மேல வந்து ரைசர் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதான் பிளைண்ட். தெரியாது, கண்ணுக்கு தெரியாதது பிளைண்ட். ஓகே. ஸோ ஃபுல்லா கீழே உள்ளே இருக்கிறதுனால இதோடைய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக நடக்கும். அட்மாஸ்பியரிக் கான்டாக்ட்ல இருந்தா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமா இருக்கும். ஸோ இதை ஃபுல்லா மண்ணுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருந்தாங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் ஆப்டிமம் கண்டிஷன். ஆப்டிமம் கண்டிஷன் வந்து கண்டிஷன்ல டிசைன் பண்ணணும். ஆப்டிமம் கண்டிஷன் என்னது? சைட் ரைசருக்கு h is equal to d, டாப் ரைசருக்கு h is equal to d/2. ஆப்டிமம் கண்டிஷன்ல டிசைன் பண்ணணும். ஓகே. ஸோ இவ்வளோதான்ப்பா ரைசர். ஓகே, ரைசர் டிசைன் இவ்வளோதான். 4 கண்டிஷன் என்னெல்லாம் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இன்சுலேட் பண்ணி பார்க்கணும். இன்சுலேட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்சுலேட், நெக்ஸ்ட் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் மேல வச்சு பண்ணி பாருங்க. ஹீட்டை ஆட் பண்றோம். இதுல வந்து ஹீட்டை வந்து 0 வைக்க ட்ரை பண்றோம். இதுல வந்து ஹீட்டை ஆட் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து என்னது? ஆப்டிமம் கண்டிஷன் பண்ண பார்ப்போம். ஓகே. மூணாவது வந்து பிளைண்ட் ரைசர். ஸோ இந்த 3 மெத்தட்ல வந்து நம்ம ரைசரோடைய எஃபிஷியன்சியை கூட்டலாம். கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் மறந்துடாதீங்க. மறந்துச்சுனாலும் ஏரியாவை வச்சு பாருங்க. ஓகே. நிறைய பேர் அந்த ஈக்குவேஷன் E/A பிளஸ் அதுல வந்து ஸ்கொயர் வரும். ஸ்கொயரை மறந்துடாதீங்க சாலிடிஃபிகேஷன் டைம் கண்டுபிடிக்கிறது. ஓகே. தென் ரைசர் முடிஞ்சாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கெய்ன்ஸ் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. கெய்ன்ஸ் மெத்தட். ஓகே. கெய்ன்ஸ் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீசிங் ரேஷியோன்னு ஒரு ரேஷியோ எடுப்போம். ஃப்ரீசிங் ரேஷியோ ஒரு ரேஷியோ எடுப்போம். ஃப்ரீசிங் ரேஷியோ இது என்ன ரேஷியோன்னா A/V of casting by A/V of riser. இது ஒரு ஃப்ரீசிங் ரேஷியோன்னு சொல்லுவோம் இதை. ஓகே. இது ஒன்று எடுத்துக்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து வால்யூம் ஆஃப் ரைசர் பை வால்யூம் ஆஃப் காஸ்டிங். இந்த 2 வேல்யூஸையும் எடுத்து அவன் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பான். ஓகே. இந்த கிராஃபோடைய எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஃப்ரீசிங் ரேஷியோ வச்சிருப்பான். ஓகே. y ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா VR/VC உடைய வேல்யூ வச்சிருப்பான். ஸோ இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருப்பான். ஸோ நீங்க வந்து உங்க ரைசர் டிசைன் வந்து எப்படி பண்ணீங்கன்னா காஸ்டிங். ஸோ இந்த ரைசர் டிசைன் உங்களோடது எப்படி இருக்குன்னா ரைசரோட வால்யூம் பை காஸ்டிங்கோட வால்யூம் ஓட ரேஷியோ ஒன்று வரும். அதே மாதிரி கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெண்டுக்கும் ஒரு ரேஷியோ வந்து வரும். ஓகே. காஸ்டிங் பை ரைசர் போட்டிங்கன்னா ஒரு ரேஷியோ வரும். அதுதான் ஃப்ரீசிங் ரேஷியோ. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸையும் எடுத்து பிளாட் பண்ணி அவனோட கிராஃப்க்கு இந்த சைட்ல வந்துச்சுன்னா இது வந்து டிஃபெக்டிவ் காஸ்டிங். லெஃப்ட் சைட்ல வந்துச்சுன்னா கர்வுக்கு உள்ள வந்துச்சுன்னா டிஃபெக்டிவ் காஸ்டிங். ஸோ நீங்க பிளாட் பண்ண பாயிண்ட் இங்க எங்கேயாச்சு, அதாவது அந்த கர்வுக்கு வெளியில வந்துச்சுன்னா சவுண்ட் காஸ்டிங். சவுண்ட் காஸ்டிங்னா என்னது? சவுண்ட்னா ரொம்ப சத்தம் போடுற காஸ்டிங் கிடையாது. மீன்ஸ் பர்ஃபெக்ட் காஸ்டிங். ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஓகே. ரைட்
ப்ரெஷர் வந்து ரொம்ப சீக்கிரமே கூல் ஆகாது. காஸ்டிங்க்கு வந்து தேவையான சிங்கேஜ் ஆகிறத காம்பன்சேட் பண்ணக்கூடிய ஒழுங்காக தான் நீங்கள் டிசைன் போட்டிருக்கீங்கன்னு இந்த கிராஃபை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் டிசைனில் வந்து டிஃபெக்ட் இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் கெய்ன்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ ஃபியூச்சரில் வந்து அதுக்கப்புறம் இந்த கெய்ன்ஸ் மெத்தட் வந்து என்னத்த ஆச்சுன்னா, இதோடைய கான்ஸ் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்னா காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸுக்கு வந்து இதை அப்ளை பண்ணுறது கஷ்டமா இருந்துச்சு. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமா இருந்ததுனால மாடிஃபைடு கெய்ன்ஸ் மெத்தட்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சாங்க. மாடிஃபைடு கெய்ன்ஸ் மெத்தட். காம்ப்ளெக்ஸ் ஷேப் வந்து இதில் ஏரியா கண்டுபிடிக்கிறது, வால்யூம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸுக்கு கஷ்டமானதுனால இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா மாடிஃபை பண்ணாங்க. மாடிஃபைடு கெய்ன்ஸ் மெத்தட்னு சொன்னாங்க இது. ஸோ மாடிஃபைடு கெய்ன்ஸில் என்னன்னா, மாடிஃபைடு கெய்ன்ஸ் மெத்தடில் ஷேப் ஃபேக்டர்னு ஒரு பேராமீட்டர் கொண்டு வந்தாங்க. ஷேப் ஃபேக்டர் நிறைய பேருக்கு ஹெச்எம்டி ஞாபகம் வந்திருக்கும், ரேடியேஷனில் வருமே ஷேப் ஃபேக்டர். அது மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா, ஷேப் ஃபேக்டர்னா மேக்ஸிமம் லெங்த் plus maximum width by maximum thickness. இதுதான் ஷேப் ஃபேக்டர். மேக்ஸிமம் லென்த் பிளஸ் மேக்ஸிமம் width by மேக்ஸிமம் thickness. இப்படி போட்டா ஷேப் ஃபேக்டர் L plus W by T. ஸோ இந்த கிராஃப்ல வேற எதுவும் மாத்தல, VR by VC அப்படியே இருக்கும், வால்யூம் ஆஃப் ரைசர் பை வால்யூம் ஆஃப் காஸ்டிங் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃப்ரீசிங் ரேஷியோவை தூக்கிட்டு ஷேப் ஃபேக்டர் எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணாங்க. மற்றதெல்லாம் அதே தான். கருவுக்கு உள்ள இருந்துச்சுன்னா டிஃபெக்டிவ், கருவுக்கு வெளியில போச்சுன்னா சவுண்ட் காஸ்டிங். ஓகே, ஸோ வேற எதுவும் மாத்தல, எக்ஸ் ஆக்சிஸ்ல ஷேப் ஃபேக்டரை மட்டும் மாட்டினாங்க. ஷேப் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா இது. ஸோ வெவ்வேறு ஷேப்ஸுக்கு வெவ்வேறு விதத்துல நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காமனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்குற 2-3 கொஸ்டின் தரேன் உங்களுக்கு. கொஸ்டின் இல்லை, சாரி, வேல்யூஸ் தரேன். ஓகே, ஷேப் ஃபேக்டர் ஃபார் கியூபுக்கு ஷேப் ஃபேக்டர் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, கியூபுக்கு ஷேப் ஃபேக்டர். கியூபுக்கு எல்லா சைடும் சேமா தானப்பா இருக்கும். ஸோ a plus a by a is equal to 2. ஸோ இதுதான் கியூபோடைய ஷேப் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பியருக்கும் எல்லா சைடும் d தானே. ஸோ d plus d by d is equal to 2. இது காமனா expected. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லாபுக்கு L plus B by H. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது போட்டு பார்த்துக்கோ. ஓகே, L plus B by H. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிலிண்டருக்கு வந்து சிலிண்டர் இப்படி தானேப்பா இருக்கும். L pi by 4 d square, d தானே வரும் ரெண்டு சைடு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் லெங்க் இருக்கிறது, இந்த லெங்க் லாங்கா இருக்கிறது L. ஸோ L வந்து L தான் இருக்கும், பிளஸ் d by d. இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே,
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து காமனா 1 மார்க் கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டின்ல சி டிவிஷன் மாடுலஸ் மெத்தட். மாடுலஸ் மெத்தட் இந்த ஃபார்முலா வந்து லைட்டா தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். m மாடுலஸ் ஆஃப் ரைசர் is equal to 1.2 times modulus of casting. Modulus m. Okay. So modulus na வேற ஒண்ணு இல்ல. Okay. Modulus m ங்கிறது என்னது? m ங்கிறது v by a உடைய ரேஷியோ. So v by a ரேஷியோ வந்து 1.2 times வந்து ரைசருக்கு அதிகமா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய ரைசர் டிசைன் கரெக்டா இருக்கும்னு இந்த மெத்தட்ல அஸ்யூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் இதுவும் வந்து இதோடைய கான்ஸ் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸுக்கு இது அக்யூரேட் ரிசல்ட் தராது. ஓகே. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம். யூசிங் இது வந்து மாடுலஸ் ஆஃப் a casting is given, find the modulus of riser ன்னு கேட்டாங்கன்னா 1.2 அந்த டேர்ம் வந்து ஞாபகம் இருக்கணும். 1.2 times the casting வந்து modulus of riser. ஓகே. 1 மார்க்ல எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய டைம் கேட்கறது இல்லை இப்போ. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. ஓகே. ஓகே. ஸோ இன்னொன்று காமனா வேற எதுவும் கொடுக்காட்டி நீங்க வந்து ரைசர் டிசைன் பண்ணணும்னா ரைசர் டிசைனுக்கு வந்து பை கன்சிடரிங் வால்யூம் ஷ்ரிங்கேஜ் வச்சும் பண்ணிக்கலாம் நீங்க ரைசர் டிசைன். வால்யூம் ஷ்ரிங்கேஜ் அது எப்படி பண்ணுவோம்னா வால்யூம் ஆஃப் ரைசர் அல்ல எப்படி எடுப்போம்னா வால்யூம் ஆஃப் ரைசர் should be equal to 3% of volume of casting. Okay. So riser oda volume வந்து 3% shrinkage volume of casting. 3% shrinkage volume of casting. Shrinkage volume of casting. Okay. இப்படியும் assume பண்ணிக்கலாம் ரைசர் டிசைன். ஓகே. எல்லாம் இப்போ கேட்கறது இல்லை, ரொம்ப தேவையில்லாம போறோம், வேண்டாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சில்ஸ் அண்ட் பேடிங். ஓகே. சில்ஸ் அண்ட் பேடிங்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? சில்ஸ் அண்ட் பேடிங். சில்ஸ் அண்ட் பேடிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சில்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஓகே. ஸோ இப்படி ஒரு செக்ஷன் இருக்குப்பா காஸ்டிங்ல. ஓகே. மோல்டு கேவிட்டியில இப்படி ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கோம். இதுல மெட்டல் போர் பண்றப்போ மினிமம் கிராஸ் செக்ஷன் ஏரியா, இதுதான் மினிமம் கிராஸ் செக்ஷன் ஏரியா இதோட இந்த பாயிண்ட். ஓகே. இதுல எல்லாம் கிராஸ் செக்ஷன் ஏரியா அதிகமாக தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மினிமம் கிராஸ் செக்ஷன் ஏரியா. இந்த மினிமம் கிராஸ் செக்ஷன் ஏரியால சாலிடிஃபிகேஷன் ஆகுறதுக்கு டைம் அதிகமாகுமா கம்மியாகும்? கிராஸ் செக்ஷன் ஏரியா மினிமமா இருந்துச்சுன்னா அதுல சாலிடிஃபிகேஷன் டைம் அதிகமாகுமா கம்மியாகுமா? ஹையா இருக்கும். ஓகே. இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹையா இருக்கு. ஸோ மினிமம் கிராஸ் செக்ஷன் ஏரியாஸ்ல இதனால என்ன பிரச்சனைனா ஸ்லோ ரேட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸ்லோ ரேட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால என்ன பிரச்சனைனா அங்க வந்து ஷ்ரிங்கேஜ் பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்மா இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் ஈவனா ஷ்ரிங்க் ஆகும். இந்த இடத்துல மட்டும் அன்இவனா ஷ்ரிங்கேஜ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஷ்ரிங்கேஜ் அன்இவன் ஆகிறதுனால இன்டர்னல் ஸ்ட்ரெஸஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்டர்வியூல நீங்க பார்ப்பீங்க, இந்த மெட்டலர்ஜில எல்லாம் பார்ப்பீங்க. ஓகே. மெட்டீரியல் சயின்ஸ்ல எல்லாம் பார்ப்பீங்க. இன்டர்னல் ஸ்ட்ரெஸஸ் இருக்கக்கூடாது எப்பவும். ஓகே. இன்டர்னல் ஸ்ட்ரெஸஸ் வந்து வரக்கூடாது. ஸோ அது சீக்கிரமா மற்ற இடத்துல எல்லாம்
எப்படி சாலிடிஃபை சீக்கிரம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறதுக்காக நம்ம வந்து இதுல சில்ஸ் ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல சில்ஸ்ன்னு போடுவோம். சில்ஸ்னா என்ன? சில்ஸ்னா மெட்டீரியல் வித் ஹை thermal conductivity. K வந்து ஹையா இருக்கும் அண்ட் ஹை thermal conductivity இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்டா இருக்கும். ஹை thermal conductivity இருந்தாலே என்ன அர்த்தம்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சீக்கிரமா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து சீக்கிரமா எடுத்து ரிமூவ் பண்ண போகுது. ஓகே, ஸோ மற்ற இடத்துல எப்படி கூலிங் ஆகுதோ அதே மாதிரி இந்த மினிமம் சர்ஃபேஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியாலையும் அது வந்து கூல் பண்ணி கொடுக்க போகுது. இதுக்கு தான் நம்ம சில்ஸ் ஆட் பண்றோம். ஓகே, சில்ஸோட பர்பஸ் இதுதான். ஓகே, ஸோ சில்ஸ் இருக்கு டு prevent non-uniform solidification in minimum cross sectional area. Non-uniform solidification in cross sectional areas. Okay, okay, this is the main. Okay, to prevent non-uniform solidification in minimum cross sectional area where heat transfer is less. அதுக்காக இதை யூஸ் பண்றோம். ஓகே, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகே, இதுதான் சில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது பேடிங். ஸோ சில்ஸ் மாதிரியே தான் பேடிங்ஸும். ஓகேவா, சில்ஸ் மாதிரியே தான் பேடிங்ஸும். பேடிங்ஸ் எதுக்கு? ஆனால் பேடிங்ஸ் வந்து கிரிட்டிக்கல் கிராஸ் செக்ஷன் ஏரியாஸ்ல வைக்க போகிறோம். கிரிட்டிக்கல் கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸ். கிரிட்டிக்கல் கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸ் எங்கே இருக்கு? கார்னர்ஸ். கார்னர்ஸ் எல்லாமே கிரிட்டிக்கல் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எரோஷன், அதாவது அந்த மோல்டு கேவிட்டியோடைய மோல்டு எரோஷன் வந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் தேவைப்படும். ஓகே, மெட்டலை போர் பண்றப்போ அந்த இடம் எரோட் ஆகுறப்போ எரோட் ஆகாம இருக்கிறதுக்கு சப்போர்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இப்படி ஒரு மோல்டு கேவிட்டி இருக்குன்னா இதோடைய கார்னர்ஸ் இது 4 கார்னர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கியூபிக்கல் காஸ்டிங் மோல்டு கேவிட்டி இருந்துச்சுன்னா 4 கார்னர் இருக்கு. ஸோ இந்த கார்னர்ஸ் எல்லாமே வீக். ஸோ போர் பண்றப்போ எரோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பேடிங் வைப்போம் சப்போர்ட்டுக்கு. இந்த மாதிரி மெட்டீரியல் எரோட் ஆகாம இருக்கிறதுக்கு பேடிங். ஓகே, ஸோ இதுவும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஆஃப் தி மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் சாரி கேவிட்டி எரோஷனை மினிமைஸ் பண்ணும். ஓகே, சப்போர்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தான் சப்போர்ட்டுக்கு கொடுக்கிறது. Prevent erosion in critical cross-sectional area.
ஓகே. மொத்தமா பாத்தீங்கன்னா நீங்க இந்த சாப்லெட் அதுக்கப்புறம் பேடிங்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு யூனிஃபார்ம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் டைரக்ஷனல் சாலிடிஃபிகேஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. டைரக்ஷனல் சாலிடிஃபிகேஷன்னா ஒரு டைரக்ஷன்ல பர்டிகுலரா நீங்க சாலிடிஃபிகேஷன் சீக்கிரமா நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைரக்ஷன்ல நீங்க வந்து சில்ஸ் பேடிங் சாப்லெட்ஸ் வைக்கலாம். ஓகே. ஓகே. இதோட உங்களுடைய ரைசர் டிசைன் முடிஞ்சது. ஓகே. ரைசர் டிசைன் முடிஞ்சது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து casting technique. Next casting technique. Okay. Casting techniques la வந்து 3 type of molds இருக்கு. Okay. 3 types of mold cavities இருக்கு. ஒன்னு வந்து first வந்து expandable mold. Second வந்து permanent mold. Third வந்து continuous casting. Okay. So இந்த மூணுமா பார்க்க போறோம். காஸ்டிங் டெக்னிக்ல மெயினா காஸ்டிங் வந்து மூணு டைப்ல தான் பண்ணுவாங்க. ஓகே. ஒன்னு வந்து எக்ஸ்பெண்டபிள் மோல்ட்ஸ்ல, இன்னொன்னு பெர்மனன்ட், இன்னொன்னு கண்டினியூஸ் காஸ்டிங். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பெர்மனன்ட் மோல்ட். பெர்மனன்ட் மோல்டுக்கு கீழே நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்பெண்டபிள் மோல்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மோல்டிங் வரும். சாண்ட் மோல்டிங், ஷெல் மோல்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங், ஃபுல் மோல்டிங், அதுக்கப்புறம் CO2 மோல்டிங். இவ்வளோ இது பார்க்க போறோம். ஓகே. எக்ஸ்பெண்டபிள்ஸுக்கு அண்டர்ல வரக்கூடிய மோல்டிங்ஸ் வந்து இதெல்லாம் சாண்ட் மோல்டிங், ஷெல் மோல்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங், ஃபுல் மோல்டிங், CO2. ஓகே. ஸோ இவ்வளோ பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட் மோல்டிங் உங்களுக்கு காமனா தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. நார்மலா இருக்கக்கூடிய நம்ம சாதாரணமா பண்ணக்கூடிய மோல்டிங்ஸ் வந்து சாண்ட் மோல்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷெல் மோல்டிங். ஓகே. ஷெல் மோல்டிங்ல என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு மெட்டாலிக் மோல்ட எடுத்துப்போம். ஓகே. இல்ல கேட்டிங் எலமெண்ட், இது வந்து கேட்டிங் எலமெண்ட். ஓகே. கேட்டிங் எலமெண்ட் லைக் ப்ரூ அதிலே இருக்கும். ப்ரூ இன்டகிரேட்டடாகவே இருக்கும். இதை என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இதுக்குள்ள இதை இப்படியே வச்சுட்டு இதுக்குள்ள மோல்டிங் சாண்டை போர் பண்ணுவோம். ஓகே. இதுக்குள்ள போடுவோம். போட்டு என்ன பண்ணுவோம்னா இதை வந்து ஹீட் பண்ணுவோம். ஓகே. இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த மெட்டாலிக் பேட்டர்னு 250 டிகிரி செல்சியஸ்ல வச்சு ஹீட் பண்ணி. ஓகே. ஹீட் பண்ணிட்டு தான் இதை வந்து நம்ம இந்த மோல்டிங் சாண்டை வந்து போர் பண்ண போறோம். ஓகே. கேவிட்டிக்குள்ள வச்சு இந்த மோல்டிங் சாண்டை போர் பண்ணி அதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த பாக்ஸை வந்து திருப்ப போறோம். திருப்புறப்போ இந்த பேட்டர்ன் இப்படியே இருக்குமா? இப்படியே இருக்கும். ஓகே. இதுல இந்த சாண்டோடைய
இந்த சாண்ட் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் சாண்ட்ப்பா. ஓகே, ரெசின்ஸ் இருக்கும் இதுல. ஓகே, அந்த ஹீட்ல வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய ரெசின்ஸ் இருக்கும். ஸோ இந்த சாண்டோடைய லேயர் வந்து இதுல ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த சாண்ட் வந்து எப்படி ஸ்பெஷல் சாண்ட் இதுல வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த மோல்டிங் சாண்டோடைய காம்போசிஷன் பாத்தீங்கன்னா, மோல்டிங் சாண்டோடைய காம்போசிஷன் என்னவா இருக்கும்னா, இதுல வந்து ஃபைன் ட்ரை சிலிக்கா, ஃபைன் ட்ரை சிலிக்கா இருக்கு. ஓகே, ரெண்டாவது ஃபீனாலிக் ரெசின் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபினாலிக் ரெசின்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபினாலிக் ரெசின்ஸ் என்னது? ஃபினால் ஃபார்மால்டிஹைடு. ஃபினால் ஃபார்மால்டிஹைடு வந்து ஃபினால் ஃபார்மால்டிஹைடு ஆர் யூரியா ஃபார்மால்டிஹைடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கடைசியில ஆல்கஹால். ஸோ இந்த மூணோடைய மிக்சர் தான் இந்த சாண்ட். ஓகே, இந்த சாண்ட் வந்து மூணோடைய மிக்சர். ஸோ இந்த மூணு தான் முக்கியமானது. இந்த டாபிக்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபினாலிக் ரெசின்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு கேட்டாங்கன்னா, ஃபினால் ஃபார்மால்டிஹைடு, யூரியா ஃபார்மால்டிஹைடுன்னு சொல்லணும். இல்லாட்டி டெம்பரேச்சர் எதுன்னு கேட்டாங்கன்னா 250 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இது வந்து ஒட்டிடும். ஓகே, ஹீட்ல ஆக்ட் ஆனதும், ஹீட்டோட இன்ட்ராக்ஷன் நடந்ததும் இந்த ஃபினாலிக் ரெசின், ஆல்கஹால், சிலிக்கா, ஃபைன் ட்ரை சிலிக்கா எல்லாம் சேர்ந்து ரியாக்ட் ஆகி அது வந்து என்ன மாதிரி ஆகும்னா, ஒரு தெர்மோசெட்டிங் ரெசின் மாதிரி ஆயிடும். ஓகே, தெர்மோசெட்டிங் ரெசின், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க தானே, அதே மாதிரி ரெசின் வந்து டைட் ஆகி இது மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். மற்ற மண்ணெல்லாம் கீழே வந்துடும். அந்த ஹீட்டுக்கு கான்டாக்ட்ல இருக்க மண் மட்டும் இது கூட சேர்ந்து ஒட்டிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து இப்படி பேட்டர்ன் இருக்கலாம். ஸோ இதோடைய பேட்டர்னோடைய டெம்பரேச்சரை ஃபர்தர் 350 டிகிரி செல்சியஸுக்கு கொண்டு போயிடுவாங்க. 350 டிகிரி செல்சியஸுக்கு கொண்டு போய் இதுல இஜெக்டர் பின்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, இஜெக்டர் பின்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் இஜெக்டர் பின்ஸ். இஜெக்டர் பின்ஸ் வச்சிருப்பாங்க. லேயரை வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இது போய் அப்போ கீழே விழுந்துடும். ஓகே, ஃபார்ம் ஆன பேட்டர்ன் வந்து கீழே விழுந்துடும். ஓகே, இந்த ஷேப் அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ இந்த ஷேப்பை எடுத்து இது மாதிரி நிறைய ஷேப் பண்ணி நமக்கு தேவையான மோல்டு கேவிட்டியை கிரியேட் பண்ணுவோம். மோல்டு கேவிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. ரெண்டு பேட்டர்ன் அது மாதிரி ஜாயின் பண்ணா மோல்டு கேவிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மோல்டு கேவிட்டிக்குள்ள நீங்க மெட்டலை போர் பண்ணி இதை ரெண்டையும் தனியா உடச்சி எடுத்துடலாம் ஃபியூச்சர்ல. ஓகே, ஸோ இதுல வந்து மெயின் என்னது, எக்ஸ்பெண்டபிள் மோல்டு கேவிட்டி நம்ம வந்து அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ண மாட்டோம். ஒன்ஸ் இது கேவிட்டி வந்து யூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உடச்சி தூர போட்டுடலாம்ல, உள்ள இருக்க கேஸ்டிங் மட்டும்தான் வரும். இந்த மண்ணு தானேப்பா, இது மண்ணை வந்து உடச்சி போட்டுடலாம். ஸோ இந்த மோல்டு கேவிட்டி வந்து ஃபியூச்சர்ல வந்து ரெண்டாவது வாட்டிக்கு யூஸ்க்கு வராது, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. ஓகே, சிங்கிள் யூஸுக்கு தான் இந்த மோல்டு கேவிட்டி. ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சிருக்கணும். 250 டிகிரி செல்சியஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 250 டிகிரி, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் டைம்ல 350 டிகிரி வரைக்கும் கொண்டு போகும். ஓகே, ஸோ இதுல வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இதோடைய அப்ளிகேஷன்ஸை வச்சு மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. ஒவ்வொரு காஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் வந்து ABCDன்னு கொடுத்துட்டு என்ன காஸ்டிங் என்ன மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல
உங்களுக்கு எல்லா காஸ்டிங்க்கும் என்ன அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ புக்கில் இருக்க மாதிரி குழப்பி எல்லாம் இருக்காது. இந்த அப்ளிகேஷன் தான், இந்த அப்ளிகேஷன் தான். ஷெல் மோல்டிங்னா இந்த இவ்வளோ அப்ளிகேஷன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் இதுக்குள்ளே இருந்து தான் கேட்பான். இதை தாண்டி எல்லாம் கேட்க மாட்டான். ஓகே, இதில் இருந்து தான் ஏதாச்சும் ஒன்று வரப்போகுது. ஸோ படிக்கிறப்போ கவனமாக படிச்சுக்கோங்க. ஸோ ஷெல் மோல்டிங்கோடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஹெட் and cylinder blocks. cylinder blocks பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. cylinder blocks of IC engines பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. so next rocker arms. இதுவும் எல்லாமே ஆட்டோமொபைல் ரிலேட்டடா தான் போகுது. ஓகே, அதுக்கப்புறம் valve plates of refrigerator. ஓகே, இவ்வளோ அப்ளிகேஷன் ஷெல் மோல்டிங். ஓகே, ஷெல் மோல்டிங்கு இவ்வளோ அப்ளிகேஷன் அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் நீங்கள் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஸ்டாஃபே சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்ன கொஸ்டின்னு தெரியல, எல்லா யூனிவர்சிட்டி கொஸ்டின்லையும் மேக்ஸிமம் எதிர்பார்ப்பாங்க இந்த கொஸ்டின். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு ரீசனும் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ். காஸ்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங். நீங்கள் இப்போ கரண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறப்போ உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் கேட்டுக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து தியரிட்டிக்கலாக கேட்டாங்கன்னா கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஐஏஎஸ் கன்வென்ஷனல்லாம் கண்டிப்பாக வரும். ஐஏஎஸ் கன்வென்ஷனல் அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் எழுதுறீங்கல்ல, அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இது மேக்ஸிமம் வந்துடும் காஸ்டிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன பண்ணுறீங்க, இல்லை என்னெல்லாம் கொஸ்டின் என்னெல்லாம் டைப்பில் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லாமே நம்ம இப்போ கவர் பண்ணிடுவோம் இதில். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல என்ன பண்ணுவோம், இந்த பேட்டர்ன்ல இதுக்குள்ள பேக்ஸை போர் பண்ணும். ஓகே, பேக்ஸை போர் பண்ணும். என்ன ஷேப்புக்கு நமக்கு பேட்டர்ன் வேணுமோ இந்த கேவிட்டிக்குள்ள ஜென்ரலாக ஒரு சும்மா ஒரு கேவிட்டியை வச்சுட்டு அதுக்குள்ள பேக்ஸை போர் பண்ணும். ஸோ இதில் கொஸ்டின் கேட்போம், வேக்ஸோடைய மெல்டிங் பாயிண்ட் என்ன, மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் வேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் 11th என்னமோ பண்ணியிருப்பீங்க, ஆனால் 11th ஃபிசிக்ஸ் லேப்லையோ எதுலையோ பண்ணியிருப்பீங்க. 96 டிகிரி செல்சியஸ். ஓகே, வேக்ஸோடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து 96 டிகிரி செல்சியஸ். ஃப்ரீசிங் பாயிண்ட் வேக்ஸோடது என்ன? கொஸ்டின் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் டாபிக் எடுத்தாச்சு, தி ஃப்ரீசிங் பாயிண்ட் ஃபார் வேக்ஸ் யூஸ்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்னு கொண்டு போயிடுவாங்க. ஓகே, 35 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ இது காஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சாலிட் வேக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும்.
சாலிட் வேக்ஸ். சாலிட் வேக்ஸ் தானே இது, சாலிட் வேக்ஸ். இந்த சாலிட் வேக்ஸை வந்து என்ன பண்ணுவோம்னா கிடைக்கிறத பேட்டர்ன் அசம்பிளி பண்ணுவோம். ப்ரூவ் இப்படி சைட்ல ஒட்டி இருப்போம். ஓகே, ஸோ இந்த பேட்டர்னை இப்படி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் ஒரு இந்த வேக்ஸ் பேட்டர்ன் இது எல்லாமே வேக்ஸ்ல செஞ்சது. ஓகே, எல்லாத்துமே வேக்ஸ்ல செஞ்சது. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஸ்லரி கோட்டிங் பண்ணுவோம். ஸ்லரி கோட்டிங், third step, slurry coating. Slurry coating. So third step another pattern assembly. Pattern assembly, then slurry coating. Slurry coating another the slurry liquid இருக்கும். இந்த பேட்டர்னை தூக்கி இதுக்குள்ள டிப் பண்ணுவாங்க. ஓகே, டிப் பண்ணுவாங்க. டிப் பண்ணி எடுப்பாங்க. ஓகே, டிப் பண்ணி எடுத்தா என்ன ஆகும்? வெட் ஆயிடும். வெட்டான இந்த பேட்டர்னை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடனே செராமிக் ட்ரை ஃபைன் செராமிக் பவுடர் இருக்கக்கூடிய அதுல வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம். செராமிக் பவுடர் இருக்கும்ல, செராமிக் பவுடர்ல எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும்? செராமிக் பவுடர்லாம் இந்த ஸ்லரியில, இது வந்து ஸ்லரி. ஓகே, இந்த லிக்விட் தான் ஸ்லரி. இந்த லிக்விட் ஸ்லரி இது வந்து என்னதுன்னா ஸ்லரிங்கிறது என்னது? எத்தில் silicate. Ethyl silicate. What is the slurry used in investment casting? Ethyl silicate plus water. இந்த சொல்யூஷன்ல டிப் பண்ணிட்டு எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? செராமிக் பவுடர் வந்து பறந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேம்பருக்குள்ள கொண்டு போய் காட்டிட்டு இருப்போம். அப்போ காட்டிட்டு இருக்கப்போ இந்த பேட்டர்ன் நம்ம பேட்டர்ன்ல வந்து என்ன ஆகும்? அந்த செராமிக் பவுடர் அப்படியே ஒட்டிக்கும். ஓகே, சுத்தி செராமிக் பவுடர் செராமிக் கோட்டிங் வந்து ஒட்டிக்கும். செராமிக் கோட்டிங். ஓகே, செராமிக் கோட்டிங் இந்த பேட்டர்ன்ல ஒட்டிக்கும். ஓகே, ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, பல வாட்டி செய்வாங்க. ஓகே, கொஞ்ச நேரம் செராமிக் கோட்டிங்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பியும் டிப் பண்ணுவாங்க. ஓகே, the process is the process of dipping into slurry. கீழே தெரியலையா? into slurry and exposing again in ceramic powder. Okay, process of dipping into slurry and exposing in ceramic powder is repeated. பல வாட்டி நமக்கு ஒரு கரெக்டான அளவுக்கான ஒரு கோட்டிங் எல்லாம் கிடைக்கிற வரைக்கும், செராமிக் கோட்டிங் ஒரு கரெக்டான நமக்கு தேவையான திக்னஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸை வந்து மறுபடியும் டிப் பண்ணுவாங்க. செராமிக் இதுல வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஓகே, மறுபடியும் டிப் பண்ணுவாங்க, செராமிக் கோட்டிங்ல எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, செராமிக் பவுடர் பறந்துட்டு இருக்கிறதுல எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க.
நமக்கு தேவையான திக்னஸ் கிடைக்கிற வரைக்கும் இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். is repeated. Slurry and exposing in ceramic powder is repeated. This process is known as, இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இதை வந்து டக்கோயிங் என்று சொல்றாங்க. ஓகே, STCCOING. ஓகே, ஸோ என்னது, ஸ்லரியில் டிப் பண்ணி செராமிக் பவுடரில் எக்ஸ்போஸ் பண்ணுற ப்ராசஸை வந்து திருப்பி இப்படி டிப் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி டிப் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கிற ப்ராசஸ் பேர் வந்து ஸ்டக்கோயிங்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்கில் இந்த ப்ராசஸோட பேர் ஸ்டக்கோயிங். ஸோ ஒன்ஸ் வந்து செராமிக் ஷெல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் நமக்கு தேவையானது கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஹீட் பண்ணும். செராமிக்கோடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தானேப்பா இருக்கும். நம்ம செராமிக்கோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா, இந்த செராமிக் ஷெல் இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஹீட் பண்ணுறோம், ஹீட்டட். ஓகே, ஹீட் பண்ணால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேக்ஸ் வந்து வெளியில் போகும். வேக்ஸ் இஸ் ரிமூவ் அண்ட் a ceramic cavity is left over. ஓகே, வேக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வேக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால இந்த ப்ராசஸோட பேர் என்னது, லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ், ஆல்சோ கால்ட் லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். ஓகே, லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக metal is poured into cavity. So next இது empty தானே, empty ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குமா, இதுக்குள்ள மோல்டன் மெட்டலை வந்து இந்த இதுக்குள்ள போர் பண்ணி ஃபைனலாக எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங். ஸோ இதை இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்னு ஏன் சொல்கிறோம்? ஓகே, இதுவும் ஒரு கொஸ்டின். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்கை ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்னு சொல்கிறோம்? ஓகே, இதோட மெயின் வந்து ரீசன் என்னன்னா, because cost of ceramic used is very high. So இதுக்கு high investment தேவைப்படுது. செராமிக் வாங்குறதுக்கு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுறதுனால தான் இதை இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்னு நம்ம சொல்றோம். மெட்டல் இஸ் poured into the cavity. இன்னொரு விஷயம், மெட்டல் இஸ் poured into the cavity in vacuum condition. ஸோ இதை வேக்யூம்ல தான் வச்சு போர் பண்ணுவாங்க. ஓகே, இது ஃபுல்லா என்க்ளோஸ் பண்ணி இந்த இது வந்து வேக்யூம்ல வச்சு போர் பண்றதுனால இதுக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா, ஆக்சைடு ஃபார்மேஷன் நடக்காது. ஏரோட கான்டாக்ட்ல நீங்க போர் பண்ணீங்கன்னா தானே மெட்டல்ல வந்து ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து வேக்யூம்ல வச்சு போர் பண்றதுனால இதுல வந்து ஆக்சைடு ஃபார்மேஷன் இருக்காது. ஓகே, ஸோ ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே,
ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. So, what are your characteristics? Okay, mass production की use आउगा. Mass production की use आउगा. Okay, mass production की use आउगा इधर. அதுக்கப்புறம் produce small size casting accurately. ஸ்மால் சைஸ் கேஸ்டிங்ஸை வந்து நல்லா அக்யூரேட்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் இஸ் ஆன் தி ஹையர் சைட். ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லி ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வைட் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன். ஸோ இன்னொரு இதோடைய அக்யூரேசி வந்து நல்ல ரஃப்னஸ் வேல்யூ, சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து மற்ற காஸ்டிங் மாதிரி இருக்காதுப்பா. ஓகே, இதோட ரஃப்னஸ் வந்து இதோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து குட்டாக இருக்கும். சர்ஃபேஸ் ஃபினிஷ் குட். ஓகே, ரஃப்னஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ரஃப்னஸ் ஆஃப் தி காஸ்டிங், சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1.6 to 3.2 1.6 to 3.2 மைக்ரோமீட்டருக்குள்ள இருக்கு. ஸோ வெரி குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கம்பேர்ட் டு அதர் காஸ்டிங், அதர் டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங். ஓகே, சென்ட்ரல் லைன் ஆவரேஜ், அதாவது சென்ட்ரல் லைன் ஆவரேஜ் பீக் டு வேலி ரேஷியோ இருக்கும்ல, அந்த சென்ட்ரல் லைன் ஆவரேஜ் வந்து 1.6 to 3.2 மைக்ரோமீட்டருக்குள்ள இருக்கு. மெட்ரோலஜியில் படிப்போம் இதெல்லாம். ஓகே, அப்ளிகேஷன் வந்து கேஸ் டர்பைன் பிளேட், கேஸ் டர்பைன் பிளேட் தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ஜெட் இன்ஜின். ஓகே, ஜெட் இன்ஜின் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் தான் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் மெடிக்கல் இம்ப்ளான்ட். ஓகே, மெடிக்கல் இம்ப்ளான்ட்ஸ்ல எதுன்னா டைட்டானியம் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட் ஆனது. டைட்டானியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு மெட்டல். ஓகே, ஸோ டைட்டானியம் வந்து காஸ்ட் பண்றது எடுக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ டைட்டானியம் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் யூஸ் பண்றோம். ஏன் பண்றோம்? ஏன்னா இங்க மெட்டலை போர் பண்றது வேக்கம்ல ஏர் இருக்காது. ஏரோடைய ஆப்சன்ஸ் இருந்தாலே, ஏர் இல்லாம இருந்தாலே ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்காது. ஸோ ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் பண்ணதுக்கு டைட்டானியம்க்கு வாய்ப்பே இல்லை. ஸோ டைட்டானியம் காஸ்டிங்க்கு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஆர்னமெண்ட். ஓகே, இவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங், இவ்வளவுதான்.
சரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபுல் மோல்டிங். ஓகே, இதுக்கு நிறைய பேர் இருக்கு, பேரை படிச்சாலே உங்களுக்கு பாதி கொஸ்டின்ஸ் வரலாம் பேர்ல இருந்து. ஓகே, ஃபுல் மோல்டிங், கேவிட்டிலெஸ் மோல்டிங், எவாபரேட்டிவ் பேட்டர்ன் காஸ்டிங், இது இப்படி எல்லாம் கேட்டாங்கன்னாலே ஃபுல் மோல்டிங் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து ஃபுல் மோல்டிங். ஃபுல் மோல்டிங் பார் cavity-less molding or evaporative pattern casting. Evaporative pattern casting. இது அதே மாதிரி தான், அறிஞ்சுக்கோங்க. ஸோ இது என்னன்னா, இது எல்லாமே ஒரு இந்த பேட்டர்ன் மெட்டீரியல் இருக்குல்ல, பேட்டர்ன் மெட்டீரியல் ஃபுல்லாவே என்ன என்ன எதை வச்சு பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பாலிஸ்டைரீன் ஃபோமை வந்து எதுல கோட் பண்ணி வச்சிருப்பாங்க, ரிஃப்ராக்டிவ் கோட்டிங் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லா இந்த இது ரஃபா இருக்கு பாத்துக்கோங்க. ஓகே, இது வந்து ஃபுல்லா இந்த இது இருக்குல்ல, இது ஃபுல்லா பாலிஸ்டைரீன் ஃபோம். இந்த பாலிஸ்டைரீன் ஃபோமை சுத்தி பாலிஸ்டைரீன் ஃபோமை சுத்தி ரிஃப்ராக்டரி கோட்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, இதை சுத்தி ரிஃப்ராக்டரி கோட்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து இதுல வந்து மோல்டன் மெட்டீரியலா போர் பண்றீங்க. மோல்டன் மெட்டலை வந்து போர் பண்றப்போ என்ன ஆகும்னா, இது ஃபுல்லா பாலிஸ்டைரீன் தானே, பாலிஸ்டைரீனோடைய எவாபரேட் ஆகக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மோல்டன் மெட்டீரியலோடைய டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ இதுல போர் பண்ண என்ன ஆகும்னா, இந்த பாலிஸ்டைரீன் ஃபோம் வந்து எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லா எவாபரேட் ஆயிடும். இதுக்குள்ள போர் பண்ண இந்த ஃபோமே ஃபுல்லா எவாபரேட் ஆயிடும். எவாபரேட் ஆகி வெளியில போயிடும், கேஷியஸ் ஃபார்ம்ல வெளியில போயிடும். ஸோ மிச்சம் இருக்கிற இடத்துல இந்த கேவிட்டி, அதாவது ரிஃப்ராக்டரி கோட்டிங் இருக்கிற இடத்த சுத்தி இந்த ஃபோம் மொத்தம் எவாபரேட் ஆகி கேஷியஸ் ஃபார்ம்ல வெளியில போய் இந்த இடத்துல ஃபுல்லா மோல்டன் மெட்டீரியல் ஃபில் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதுல எப்படி மோல்டு கேவிட்டி மோல்டு வந்து போயிடுச்சு, செகண்ட் யூஸுக்கு பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இது என்ன கேஸ், அதேதான் எக்ஸ்பெண்டபிள் டைப் ஆஃப் காஸ்டிங். அதுலயும் என்னது போன இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்கும் எக்ஸ்பெண்டபிள் தான். அதுல நம்ம ஃபர்ஸ்ட்ல வேக்ஸ் பேட்டர்ன் தானே வச்சிருந்தோம், வேக்ஸை ஃபுல்லா வெளியில எடுத்தாச்சு இல்ல, வேக்ஸ் வந்து ஃபுல்லா போயாச்சு. ஓகே, வேக்ஸ் ஃபுல்லா போயாச்சு, பேட்டர்ன் ஃபுல்லா போயாச்சு. அதுக்கப்புறம் செராமிக் கோட்டிங் இருந்துச்சு, கடைசியில வந்து அந்த செராமிக்கையும் உடச்சு தான் எடுத்தோம். மோல்டு கேவிட்டியை ரெண்டாவது வாட்டி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, மோல்டு மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒன் டைம் யூஸ் தான் எல்லாமே. ஒன் டைம் யூஸ்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எக்ஸ்பெண்டபிள் காஸ்டிங்னு சொல்றோம். ஓகே, ஓகே, ஸோ இதுல வந்து மெட்டல் வந்து ஃபுல்லா காஸ்டிங், அதாவது பாலிஸ்டைரீன் ஃபார்ம் ஃபுல்லா எவாபரேட் ஆகி போயிடும். ஓகே, ஸோ இதுல வந்து இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, மேக்சிமம் காம்ப்ளெக்ஸ் ஷேப் மெட்டீரியல், காம்ப்ளெக்ஸ்
ஷேப் மெட்டீரியல்ஸுக்கு மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இது. அதுக்கப்புறம் ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷ், ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து large sized castings can be produced. Large sized casting produce பண்ணிக்கலாம் இல்லை. ஓகே, லார்ஜ் சைஸ் காஸ்டிங் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்கோட நேர் ஆப்போசிட். ஓகே, இதுல வந்து காஸ்ட் இஸ் லெஸ். பாலிஸ்டைரீன் ஃபார்மோடைய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஸ். இதில் அப்ளிகேஷன்ஸ்லாம் முக்கியம். மேட்ச் த ஃபாலோயிங்ல மாற்றி மாற்றி கேட்கலாம் எந்த ப்ராசஸுக்கு எந்த இதுன்னு. ஸோ இது வந்து லாக் காம்போனன்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. லாக் காம்போனன்ட்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. லாக் காம்போனன்ட்ஸுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மோட்டார் கேசிங்ஸ். மோட்டார் கேசிங்ஸ் இவ்வளவுத்துக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தது என்னது? ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோம் நம்ம, CO2 மோல்டிங் தானே. CO2 மோல்டிங். CO2 மோல்டிங். ஓகே, இதுல என்னன்னா மல்டி கேவிட்டி இப்படி இருக்கும். இதுல வந்து 4 சைட்ல இருந்தும் CO2 கேஸை பாஸ் பண்ணுவாங்க. CO2 கேஸ் இஸ் பாஸ்ட். மோல்டோடைய ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்றது இந்த ஃபேக்டர் தான். ஓகே, இதோடைய சாண்டும் ஸ்பெஷலா பண்ணக்கூடியது பண்ணியிருக்காங்க. இதோடைய சாண்ட்ல என்ன மோல்ட் சாண்ட்ல என்னத்தன்னா சோடியம் சிலிகேட் போட்டிருப்பாங்க. ஓகே, மோல்டிங் சாண்ட் has sodium silicate binder. So CO2 castingல எது இம்பார்ட்டன்ட்னா சோடியம் சிலிகேட். சோடியம் சிலிகேட். ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஓகே, எந்த காஸ்டிங்ல சோடியம் சிலிகேட் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா CO2 மோல்டிங்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த CO2 மோல்டிங்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த சோடியம் சிலிகேட் இருக்குல்ல, இந்த சோடியம் சிலிகேட் வந்து 2 to 6% யூஸ் பண்ணுவாங்க இல்ல. ஓகே, ஸோ இது வந்து CO2 கேஸ் இது கூட பாஸ் பண்றப்போ என்ன ஆகும்னா, இந்த இது சோடியம் சிலிகேட் கூட ரியாக்ட் பண்ணி சிலிக்கா ஜெல் ஃபார்ம் ஆகும். அந்த சிலிக்கா ஜெல் வந்து இந்த மோல்டிங் சாண்டுக்கு மோல்டு இருக்குல்ல, மோல்டு கேவிட்டிக்கு வந்து ஒரு தனி ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஓகே, ஸோ பெரிய காஸ்டிங் இதெல்லாம் பண்ணணும்னா மோல்டுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் தேவைப்படும். சாதாரண சாண்ட் காஸ்டிங்ல எல்லாம் பண்ண முடியாது. ஸோ பெரிய பெரிய காஸ்டிங்ஸுக்கு இது சப்போர்ட் பண்ண அந்த மோல்டன் மெட்டல் வந்து போர் பண்றப்போ நிறைய வால்யூம்ல போர் பண்ணுவாங்க. ஸோ அது வெயிட்ல வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த CO2 மோல்டிங் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுல என்ன பண்ணோம்னா CO2 எவ்வளோ நேரம் நம்ம இதுல பாஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிலிக்கா ஜெல் ஃபார்ம் ஆகும். சிலிக்கா ஜெல் ஃபார்ம் ஆன என்ன யூஸ்னா, சிலிக்கா ஜெல் வந்து
அந்த மோல்டுக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும். ஓகே, இல்ல ரியாக்ஷன் ஒன்று பார்த்துக்கோங்க. Na2SiO3 சோடியம் சிலிகேட் பிளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்து சோடியம் சிலிகேட் கூட பாஸ் பண்ணா உங்களுக்கு சிலிக்கா ஜெல் கிடைக்குது. SiO2 இதுதான் சிலிக்கா ஜெல். இதுதான் மோல்டு கேவிட்டியோடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, பிளஸ் Na2CO3 sodium carbonate increases mold strength. Mold strength. Okay. So mold strength எதை டிபெண்ட் பண்ணுது? Amount of time the CO2 gas is passed. Okay. So அது எப்படி ஸ்ட்ரென்த்துக்கு எப்படின்னா ஒரு கிராஃப் போடலாம். கிராஃப் எப்படி? ஒரு கிராஃப். ஓகே, இது மோல்ட் ஸ்ட்ரென்த். இது வந்து டைம். ஓகே, டைம். ஸோ CO2 gassing டைம். எவ்வளோ நேரம் CO2 குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மோல்ட் ஸ்ட்ரென்த் கூடிட்டே போகுது. ஓகே, ஒரு கட்டத்தில் மொத்த ரியாக்ஷனும் முடிஞ்சிச்சுன்னா CO2 அப்படியே வெளியில போயிடும், ரியாக்ஷன் இருக்காது. ஸோ கர்வ் ஃபிளாட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய CO2. இது வந்து ஹெவியான காஸ்டிங் பண்றதுக்கு CO2 மோல்டிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். மோல்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, இதோடைய அப்ளிகேஷன் பார்த்துப்போம். ஸோ அப்ளிகேஷன் இதில் வந்து மெஷின் டூல் பெட் இந்த மாதிரி காஸ்டிங்ல தான் நம்ம பண்றோம். மெஷின் டூல் பெட். ஓகே, ஸோ ரோட் ரோலர் இந்த மாதிரி மெத்தட்ல தான் பண்றோம். அதுக்கப்புறம் டர்பைன் ஹவுசிங். இந்த மூணு தான் மாத்தி எக்ஸாம்ல கேட்போம். ஓகே, ரோட் ரோலர்ஸ் எந்த மெத்தட் மூலமா பண்றோம்னா CO2 மோல்ட். ஓகே, ஸோ கேசிங் டைம் வச்சுதான் CO2 கேசிங் டைம் வச்சுதான் மோல்ட் ஸ்ட்ரென்த் டிபெண்ட் ஆக போகுது. ஓகே, மோல்டோடைய ஸ்ட்ரென்த்தும் ஹார்ட்னஸும் இதை வச்சுதான் டிபெண்ட் ஆக போகுது CO2 கேசிங் டைம். அகைன் இதுவும் எக்ஸ்பெண்டபிள் தான். இதோடைய டையும் ஒன் டைம் யூஸ் தான். இதோட மோல்டு கேவிட்டியும் ஒன் டைம் யூஸ் தான். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா permanent
molding. Permanent என்னது? Expandable எல்லாத்தோடைய mold cavity mold வந்து உடைச்சு போட்டுரும், இல்லாட்டி ரீயூஸ் பண்ண மாட்டோம். ஆனா பர்மனெண்ட்ல எப்படி? பர்மனெண்டா மறுபடியும் திருப்பி நம்ம அந்த mold cavity யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து சென்ட்ரிஃபியூகல், ஃபர்ஸ்ட்ல வந்து சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங். சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங்ல என்ன பண்ணும்? இப்படி ஒரு கேவிட்டி இருக்கும். ஓகே, இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா மோல்டன் மெட்டலை வந்து போர் பண்ணுவோம். ஸோ இது சுத்திட்டே இருக்கும். ஓகே, இது வந்து சுத்திட்டே இருக்கிறப்போ இது வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும்னா இது அவுட்டர் சர்ஃபேஸுக்கு தானே எல்லாத்தையும் தள்ளி விடும். போர் பண்ற மெட்டல் எல்லாமே இந்த அவுட்டர் சர்ஃபேஸ்ல தானே தள்ளி விடும். ஸோ சென்டர்ல வந்து மெட்டல் இருக்காது. சென்டர்ல வந்து அது என்ன ஆகும்? காஸ்டிங் வந்து ஃபுல்லா சாலிடிஃபை ஆனதுக்கு அப்புறம் சென்டர்ல வந்து ஹாலோ காஸ்டிங் நமக்கு கிடைக்கும். தான் சென்ட்ரிஃபியூகல். ஓகே, இதுதான் சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் பைப்ஸ் ஆப்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம டீட்டெயிலாக போனோம், கான்செப்ட் புரிஞ்சிச்சுல, பார்த்துக்கோங்க, புக்கை பார்த்து படிச்சு. அப்ளிகேஷன் மட்டும் முக்கியம். ஓகே, ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் பைப், ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் பைப், hollow cylindrical pipe, gun barrel, large size bushes. இதுக்கப்புறம் hollow propeller shaft. Okay, so this is your die. Okay, இது சுத்துறப்போ எல்லா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல எல்லாமே அதோடைய பெரிஃபெரியிலே போயிடும் மெட்டல். ஓகே, பெரிஃபெரியில போய் சாலிடிஃபை ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஹாலோ காஸ்டிங் கிடைக்கும். இதுக்கு கேட்டிங் எலிமெண்ட் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து இதுக்கு ஏதாச்சும் கேட்டிங் எலிமெண்ட் இருக்கா? ஸ்க்ரூ இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஸ்க்ரூ இல்லை, ரன்னர் இல்லை, ரைசர் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஸோ சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங்ல வந்து இது வந்து முக்கியமானது. நோ கேட்டிங் எலிமெண்ட் is used. Casting, therefore, casting yield. இதோடைய காஸ்டிங் yield என்னவா இருக்கும்? ரிப்ளை பண்ணிடுங்க, விட்டுருவேன். இப்போ சீக்கிரம், காஸ்டிங் yield என்னவா இருக்கும்? திடீர்னு தூங்கிட்டீங்களா எல்லாரும்? காஸ்டிங் yield என்னவா இருக்கும்? இதுக்கு கேட்டிங் எலிமெண்ட்ஸே கிடையாது. ரிப்ளை. காஸ்டிங் yield லோவர். காஸ்டிங் yield ஃபார்முலா என்ன? காஸ்டிங் yield ஃபார்முலா என்னப்பா? காஸ்டிங் yield 0. கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லப்பா, காஸ்டிங் yield. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம்ல காஸ்டிங் yield. டோட்டல் வால்யூம் ஆஃப் காஸ்டிங் பை டோட்டல் வால்யூம் நம்ம படிச்சோம் தானே. ஸோ இதுக்கு காஸ்டிங்ல என்ன வால்யூம் இருக்கோ அதே தான் டோட்டல் வால்யூம். ஸோ விசி இஸ் ஈக்குவல் டு விடி தானே. ஸோ இது ரெண்டும் அடிபட்டுச்சுன்னா 1 தானே வரும். காஸ்டிங் yield 100%. எந்த ஒரு வேஸ்டேஜுமே இருக்காது.
எவ்வளவு வால்யூம் நீங்க பவர் பண்றீங்களோ அப்படியே காஸ்டிங்க்கு மாறிடும். புரியுதா? எவ்வளவு எந்த ஒரு வேஸ்டேஜுமே இருக்காது. கீழே வந்து கேட்டிங் எலிமெண்ட் பிளஸ் காஸ்டிங்னு தானே நம்ம பார்த்துருப்போம் காஸ்டிங் ஈல்டு. ஸோ இங்க வந்து கேட்டிங் எலிமெண்ட்டே கிடையாது. நோ கேட்டிங் எலிமெண்ட் யூஸ். கேட்டிங் எலிமெண்ட் 0, ஒன்லி காஸ்டிங். காஸ்டிங் பை காஸ்டிங் 1. ஸோ 100% எஃபிஷியன்சி கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வைண்ட் அப். க்ளோஸ் பண்ணலாம்ல?